இறைவா உன்னருளால் திருவீடு காணும் பெரும் பேறு தந்த உனக்கேயம் நன்றி. மலரான நபியின் மனமான ரௌதா அகமார காண அழைத்தாயே நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقت من نفس واحدة ومنها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. யா அல்லதீன ஆமனு, ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். கூடு கௌரன் சதீரா, உங்கள் வார்த்தைகளை உண்மையாக சொல்லுங்கள். அவ்வாறு நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அல்லாஹ் உங்கள் செயலை சீராக்குவான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்கிறாரோ அவரை சொர்க்க சோலையை நுழைப்பான். ரப்பி ஜித்னி இல்மா, ஏவா நீ கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து என்று பிரார்த்தித்து நூறே ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் இந்த வேதத்தை கருணைத்தனமாக நம்புங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? குர்ஆன் வரலாறு ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் கணக்கு ரீதியாகவும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அற்புதங்களும் நம்மை மூச்சு திணற வைக்கும். அதன் அடிப்படையில் குர்ஆன் கூறும் அறிவியலில் கணித உலகின் நடக்கிறதுக்காக இருக்கக்கூடிய தேனிகளை பற்றிய சில விஷயங்கள் உங்கள் முன் நான் பேச இருக்கிறேன். முதலில் நாம் பார்க்க போவது என்னவென்றால் தேனீக்களின் கூடு. தேனீகள் தங்களுடைய எச்சங்கள் என்ற அழுகான வடிவத்தில் கட்டுகின்றன. ஏன் மற்ற வடிவத்தில் கட்டுவதில்லை? அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள், குறைந்த இடத்தில் அதிக பயன்பாட்டு எக்ஸங்களாக தான் கொடுக்க முடியும். தேனீக்கள் தனது கூட்டை பீவக்ஸ் என்னும் மெழுகு போன்ற வளத்தை எடுத்து கட்டுகின்றன. மற்ற வடிவங்களை விட எக்ஸங்களுக்கு தான் குறைந்த பீவக்ஸ் பயன்படுகிறது. அதை வைத்து துல்லியமாக தனது கூட்டை கட்டுகின்றன. தேனீக்கள் கணக்கு படிக்கவில்லை, ஆனால் தேனீக்கள் கணக்கு சரியாக போடுகின்றன. யூனிவர்சிட்டிகள் அதற்கு முன்பாக தேனீக்கள் கணக்கு போடுகின்றன. அறிவியலாளர்கள் பல்வேறு ஆராய்ச்சிக்கு அப்புறம் கூறுகிறார்கள், மனிதனை போல தேனீக்கு சிந்திருக்க மாற்றவில்லை, ஆனால் தேனீக்கு உள்ளுணர்வு காரணமாக இருக்கின்றன. வஅவ்ஹா ரப்புக இலன் நஹ்லி அனித்தஹிரி வல் ஜிபாலி வல் புயூத வமிம்மா யாரிஷூன். இறைவன் தேனீக்கு உள்ளுணர்வை அளித்தார். நீ மரங்களிலும் உயர்ந்த கட்டடங்களிலும் மலைகளிலும் கூடை அமைத்துக்கொள். இன்றும் கூட மக்கள் நினைக்கிறார்கள் தேனீக்கள் பூக்களின் கனிகளில் இருந்து தேனீக்கை எழுதிய. அவ்வாறு இல்லை. தேனீக்கள் நெக்டாரினை இருக்கக்கூடிய பதார்த்தத்தை வைத்து கூட்டை தேனை உருவாக்குகின்றன. தேனீக்கள் பற்றி 2 வருஷங்களே இவ்வளவு அற்புதங்களா பாடத்தில் எழுத படிக்க தெரியாத ஒருவேளை எவ்வாறு கூற முடியும்? இது மனித கரங்களால் எழுதப்பட்டதே கிடையாது. ஏன் இது மனித மூளைக்கே அப்பாற்பட்டது. அல்லாஹ் இறுதியாக கூறுகிறான், சிந்திக்கும் சமுதாயத்தில் இதில் பல சான்று உள்ளது. அல்லாஹ் கொடுத்த அறிவை வைத்து சிந்தித்தால் இஸ்லாம் தான் உண்மையாக மார்க்கம் என்று விளங்கும் என்று கூறி என் உரையை நினைவு செய்கிறேன். வாயிலானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான், எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான், தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமதான். மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான், எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான்.